மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் அண்ணன் சவுந்தரராஜன் அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாம் தமிழர் கட்சியில புதுசாக சேர்ந்திருக்கிற உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமா நாம் தமிழர் கட்சியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களோட அரசியல், நாம் தமிழர் கட்சியோட அரசியல் எப்படி இருக்குது, எதை நோக்கி நகருது, யாருக்காக வேலை செய்யுது, எல்லா மக்களுக்காகவும் வேலை செய்யுது, எல்லா போராட்டங்களிலும் ஈடுபடுது, மக்களோட தேவைகள் என்ன, அடுத்த வருங்கால தலைமுறையோட தேவைகள் என்ன, ஒவ்வொரு மனிதரும் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, கடந்த 50 வருடங்கள்ல சாதாரண எளிய மக்களோட அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா, நாம இருக்கிற இடத்துல சரியான சாலை வசதி இருக்கா, குடிநீர் வசதி இருக்குதா, மின்சார வசதி இருக்குதா, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது நாங்க அடிப்படை வசதிகள் கட்டாயம் ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு கொண்டிருக்கிற அரசியல்ல நீங்க நிச்சயமா கவனிச்சு, அதனாலதான் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருப்பீங்க. நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும், அனைத்து உயிர்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். நாம் தமிழர் கட்சியோட அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது, அனைத்து மக்களுக்குமானது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அடுத்த தலைமுறை, இந்த பசங்க நான் வரும்போதே என்னை சுத்தி அவ்வளவு பேசிட்டு இருந்தாங்க, இந்த மரக்கண்ணெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களா கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது அந்த மரம் ரொம்ப தேவை, அதை நம்ம வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே வருது. நாம் தமிழர் கட்சி அதிகமா முன்னெடுக்கிற விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எவ்வளவு வளங்களை விட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஆனா நாம அடுத்த தலைமுறைக்கு என்ன வளத்தை விட்டு கொடுக்க போறோம்? நம்ம நாடு முழுக்க நடைபெற்று இருக்கிற வளக்கொள்ளை, இது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த வளக்கொள்ளைகளை தடுக்கிறதுல முதன்மையா அனைத்து போராட்டங்களையும் நாடு முழுக்க செஞ்சுட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். இதை ஒவ்வொருத்தரும் உணரணும். நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம அடுத்த தலைமுறையாவது அடிப்படை வசதிகளோட, அடிப்படை கட்டமைப்புகளோட, தன்மானத்தோட, வீரத்தோட வாழணும். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளோட தாத்தார்கள், பாட்டன், பூட்டன் இவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கிற வரலாறுல தான் நம்ம படிக்கிறோம். ஆனா நாம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கே தெரியும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளோட பயணம் செய்கிற சாலைகள் எப்படி இருக்குது, குடிநீர் வசதி எப்படி இருக்குது, இதெல்லாம் போதுமானதா இருக்குதா, திருப்தியா இருக்குதா? ஆனா இதெல்லாம் திருப்தியா இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு. இந்த அடிப்படை கட்டமைப்புகள்ல இருந்து அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் மக்களுக்கு கிடைக்கணும், சகல வசதிகளோட மக்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுக்கிற அரசியல் தான் நாம் தமிழர் கட்சி. இந்த புதிதாக சேர்ந்த உறவுகள் அனைவரும் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள், லட்சியங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும், தொடர்ந்து முன்னெடுக்கணும். எந்த ஒரு நிகழ்வுகளையும் மன தோய்வு இல்லாம தொடர்ந்து போராடி நமக்கான தேவைகளை நாம பெற்றெடுக்க வேண்டும் என்று இந்த நன்னேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக